இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த மாதத்தில் தேவன் நல்ல முடிவுகளை, அதாவது நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நல்ல ரிசல்ட்டை கொடுக்க போகிறார். யோவேல் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, பட்சித்த வருஷங்களின் பலனை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் அப்படின்னு சொல்லி தேவன் வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் என்னென்ன காரியத்துக்காகலாம் ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும், அதை ஒருவேளை வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் இதெல்லாம் பட்சித்து போட்டிருக்கலாம். இப்போ ஒரு விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா, அறுவடை நெருங்குற நேரத்தில் வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் எல்லாம் எல்லாத்தையும் தின்று நாசமாக்கி போடப்போ நமக்கு அதுலேருந்து எந்த ரிசல்ட்டையும், அதாவது ஒரு பெனிஃபிட், இவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறோம், நம்ம அதை விதைச்சிருக்கிறோம், நீர் பாய்ச்சிருக்கிறோம், இவ்வளோ பிரயாசப்பட்டு அறுவடை நேரத்தில் இப்படி எல்லாமே நாசமாயிருச்சு, நம்மளுக்கு அதில் பலனை பார்க்க முடியல, ஒரு நல்ல விளைவை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கிட்டு இருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு தொழில் தொடங்கி அது நல்ல ஒரு ஃபைனல் ரிசல்ட் கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் தட்டி எழுப்புகிற ஒரு வார்த்தை தான், பட்சித்த வருஷங்களின் பலனை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லுகிறார். இதை பார்க்கிறவங்களுக்கு நீங்கள் ஒருவேளை ஹாஸ்பிட்டல் போய் ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்கலாம், அதோட ரிப்போர்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை என்ன காரியத்துக்காக ஒரு கோர்ட் கேஸ் ஃபைலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், எனக்கு அது ஓப்பன் ஆகணும், எனக்கு நல்ல ரிசல்ட் அதில் எனக்கு வரணும், இவ்வளோ நாள் எனக்கு அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு நீதி கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் காத்துட்ருக்கலாம். இப்படி எந்த காரியத்துக்காகவாது நீங்கள் காத்துட்ருக்கிறீங்கன்னா, தேவன் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, உங்களுக்கு இந்த மாதத்தில் தேவன் அந்த பலனை திரும்ப அளிப்பார். நீங்கள் சீக்கிரத்தில் நல்ல முடிவுகளை காண போகிறீர்கள். காட் பிளஸ் யூ.